நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுங்கயா. எப்பவாவது வந்துட்டு போற எண்ணங்கள் பத்தி கவலைப்பட மாட்டீங்க. இந்த ஜஸ்ட் ஒரு ஒரு ஷேக் ஆவற எர்த்குவேக் மாதிரி கொஞ்சம் ஷேக் ஆவற எமோஷனல் பேஸ் லைன் பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த குவாண்டம் ஃபீல்டு, அதாவது நீங்க அலைன்னு நினைக்கிற புத்தி தான், அந்த மனம் தான். நீங்க இன்னர் டயலாக் மட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அலை மட்டும் தான் நினைக்கிறீங்க. நீங்க எமோஷனல் பேஸ் லைன் நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த கடலுடைய மேல் பரப்பு, அலையெல்லாம் எந்திரிச்சு விடுற மேல் பரப்புன்னு நினைக்கிறீங்க. நீங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் தன்மைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் கடல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இந்த இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ் லைன் பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்களுடைய தன்மை மாறும். தன்மையை மாத்திப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா போயிடுங்க. உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் தன்மையை மாற்ற துவங்கினீங்கன்னா, ஆதிசங்கரர் சிவமானச பூஜையில சொல்ற அத்துணையும் அப்படியே சத்தியமாகுங்க. ஆத்மாவே சிவன், புத்தியே பார்வதி, பிராணன் சிவபரிவாரங்கள், உடலே ஆலயம், புலன் இன்ப அனுபவங்கள் அவனுக்கு செய்யப்படும் பூஜை, உறக்கம் பெருமான் இருக்கும் சமாதி நிலை, நீங்கள் நடப்பதே பிரதட்சிணம், சொல்லும் சொல்லெல்லாம் ஸ்தோத்திரம். என்ன அழகா ஆதிசங்கரர் மாதிரி ஒரு ரசனை உடைய உயிர் மலர்ந்த ஒரு ஞானி